கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பதிவாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீதிமான்கள் அல்லது நேர்மையானவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சி அடைவார்கள். இது தேசத்தில் நன்மை பயக்கும் மற்றும் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டப்படுகிறது. ஆமென். துன்மார்கள் அல்லது தீயவர்கள் ஆட்சி செய்யும் போது சமூகம் பாதிப்படைகிறது, சுதந்திரம் பறிபோகிறது, மக்கள் வேதனையிலும் அநீதியிலும் தவிக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு தலைவனின் குணம் அந்த தேசத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. நேர்மை மகிழ்ச்சியையும் பொல்லாப்பு தவிப்பையும் தருகிறது. ஓட்டு போடுவது ஒரு குடிமகனின் கடமை மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்கள், அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நம் தேசத்தின் நன்மையை நாம் தேட வேண்டும். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.